மறுபடியும் உங்களோடு கூட இணைந்து இந்த கூடுகையில் பங்கு பெறுவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன். உங்களோடு கூட ஐக்கியப்படுறதும் சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் புதிதாக ஒன்றும் சொல்ல போறதில்லை. நாம் கேட்டதே தான் நான் வலியுறுத்துறேன். தேவன் எனக்கும் நமக்கும் அப்படியே வாழ்வதற்கு உதவி செய்யணும். தொடர்ந்து நான் சமீபமா 2 பேதுருல வாசித்துக்கிட்டு இருந்தேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வாசித்துட்டு இருந்தேன். லிவிங் பைபிள்ல இருந்து அதுல ஒரு பகுதியை நான் வாசித்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு வெளிச்சமா இருந்தது. சவால் இடப்பட்டேன். ஐ வாஸ் சேலஞ்ச்ட். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம காட்லினஸ் அப்படிங்கிறதுக்கு நாம எல்லாருமே ஒவ்வொரு மனதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்போம். தமிழ்ல தேவபக்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? காட்லினஸ் அப்படிங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? எப்படி பண்ணலாம்? எப்படி பண்றேன்? நம்ம எப்படி நினைத்துட்டு இருக்கிறோம்? நாம நினைப்போம், நம்ம பைபிள் வாசிக்கிறது, அல்லது ஜெபம் பண்றது, நல்லது செய்யறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, வாரம் தவறாம கூடுகை அட்டன் பண்றது, சர்ச் மீட்டிங் போறது, ஃபெலோஷிப் பண்றது, இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தேவபக்திக்கு அடுத்த காரியங்கள் தான். பட் காட்லினஸ், தேவபக்தி அப்படின்னா என்ன? 2 பேதுரு 1:6 அந்த வார்த்தை இருக்கும். பேதுரு நிறைய லிஸ்ட் போடுவார். விசுவாசம் மட்டும் பத்தாது, விசுவாசத்தோடு கூடிய யூ ஆட் தைரியம். இங்கிலீஷ்ல மாரல் எக்ஸலன்ஸ் இருக்கும். லிவிங் பைபிள்ல குட் அப்படின்னு இருக்கும். குட் ஒர்க் ஹார்ட் டு பி குட் அப்படின்னு இருக்கும். மாரல் எக்ஸலன்ஸ் ஒன்னொன்னா ஆட் பண்ணுவார். இன் யுவர் மாரல் எக்ஸலன்ஸ் நாலேஜ். தமிழ்ல ஞானம் அப்படின்னு இருக்கும், இங்கிலீஷ்ல நாலேஜ்ன்னு இருக்கும். இப்போ நாலேஜ்னா என்ன? நாலேஜ் ஆஃப் காட், நோயிங் காட். ஏன்னா அதை முந்தின வசனத்துல, அதை தான் 3ஆவது வசனத்துல, 2ஆவது வசனத்துல இருந்தே அவர் அதை தான் வலியுறுத்துவார். நோயிங் காட், having the knowledge of God. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக, be multiplied in you in the knowledge of God அப்படிம்பாரு. தேவனை அறிகிற அறிவு. 3ஆவது வசனத்திலும் சொல்லுவாரு, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு இந்த பூமிக்கு உண்டான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், again the word godliness அதுல வரும். pertaining to life and godliness. இந்த ஜீவனுக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் அது எப்படி தராரு அப்படின்னா, through the true knowledge of him. அவர் அறிகிற அறிவினாலே. அப்படிதான் அவர் 4ஆவது வசனத்துல சொல்றது போல, இப்படிதான் அவருடைய வல்லமையினால்தான் நாம அவருடைய திவ்ய இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, the corruption that is in the world, அது the world by lust, அதுல இருந்து நான் தப்புறதுக்கு அவர் அறிகிற அறிவு. அருமையான வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் அது மாத்திரம் இல்ல, அவருடைய திவ்ய சுபாவத்துல பங்கு பெறுறது. அதை சொல்லிட்டு அதுக்கு விசுவாசம் மட்டும் பத்தாது அப்படின்றத ஒன்னொன்னா ஆட் பண்ற. அறிவு, நான் ஏற்கனவே 5ஆவது வசனத்துல சொன்னேன். அடுத்தது 6ஆவது வசனத்துல அறிவோடு கூட ஞானத்தோடு கூட செல்ஃப் கண்ட்ரோல் கூட பெர்சிவியரன்ஸ், பொறுமை, and in your perseverance godliness. 2 knowledge and godliness, இது 2 உண்டான அந்த பதம், அது லிவிங் பைபிள்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது. நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவு அப்படின்னா அதுல போட்டிருக்கிறாரு,
learning to know God better and discovering what He wants us to do. தேவனை அறிகிற அறிவு, knowing God, அப்படின்னா learning to know God better and discovering what He wants us to do. அதான் knowledge அப்படின்றார். அடுத்தது godliness, ரொம்ப அருமையா இருந்தது. That is gladly letting God have His way with me, His way with us. Gladly letting God, சந்தோஷமா தேவன் அவர் வழியை, அவர் என்ன நினைக்கிறாரோ என் வாழ்க்கையில அதை செய்யறதுக்கு, அது நடப்பதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறது, சந்தோஷமா விட்டு கொடுக்கிறது. Gladly letting God have His way with me. இந்த காட்லினஸும் அவர் அறிகிற அறிவும், நான் எப்படி இதுல நான் வளர முடியும்? அவரை அறிகிற அறிவு எனக்கு எவ்வளவு, எனக்கும் நமக்கு எவ்வளவாய் தேவை. ஏன்னா ஓசியா சொல்றாரு, ஓசியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்றாரு, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். My people are destroyed for the lack of knowledge. என் அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லாதனால தான், தேவன் எப்பேற்பட்டவர் என்கிற அந்த அறிவு இல்லாதனால தான், தேவனுடைய இருதயம் எப்படி, அவர் என்ன இடத்துல எதிர்பார்க்கிறார், இது இந்த அறிவு அவங்களிடத்துல இல்லாதனால தான் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நான் எவ்வளவு அன்புள்ளவனா இருக்கிறேன், நான் என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை, என்ன நிலைமையில இருந்தாலும் நீ மனம் திரும்பி வந்த அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அறிவு இது இல்லாதனால அநேக தேவ ஜனங்கள் சங்கரமாயிட்டு இருக்கிறாங்க. அததான் ஆண்டவர் தன்னுடைய பாரத தீர்க்கதரிசி மூலமா சொன்னார். ஓகே, இப்போ நான் மெயினா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தெய்வ பக்தி, நாம் கேட்டது போல, letting God have His way with me, அல்லது learning to know God better and discovering what He wants us to do, what He wants me to do. இதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் தேவனிடத்துல, தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்திலிருந்து அவர் பேசுறத நான் கேட்கிறவனா இருக்கணும். லிசனிங் டு காட் அண்ட் ப்ரேயிங். வாட் ப்ரே, நம்ம வெளியில எல்லா இடங்களிலையும் பெந்தேகோஸ்தே சபையில இருந்த நாட்கள்ல ஜெபம் அப்படின்னா நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில ஜெபத்தை குறித்து, ஜெபம்னா என்ன அப்படிங்கிற ஒரு மெய்யான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் சகோதரன் சகரியாப்பூனன் மூலமாய் தான் நான் அறிந்து கொண்டேன். இது ஏதோ முழங்கால் போட்டு நம்ம ஒரு லிஸ்ட தேவனுக்கு கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் நான் லிசன் பண்றது, அவர் என்ன பேசுறாருங்கிறத நான் கேட்கணும். அதுக்கப்புறம் நானும் பேசணும். நான் என்னுடைய காரியங்களை தேவனிடத்துல சொல்றது, நான் பேசுறது, இதுதான் ஜெபம் அப்படிம்பாரு. நான் வாழ்க்கையில த பெஸ்ட் ப்ரிப்பரேஷன், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட ஆவிக்குரிய எந்த இதுவா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே செக்குலர் ஜாப்ல இருக்கிறோம், ஒரு உலக வேலையில இருக்கிறோம். ஆனா எதனால வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னாலுமே நம்ம அதை எவ்வளவு சீரியஸா எடுக்கிறோம். we plan for it, we prepare for that occasion. ஒவ்வொன்றுக்கும் நம்ம தயார்படுத்துறோம். ஸோ ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பரேஷன்ல இது நான் என்ன தயார்படுத்த முடியும், நான் எப்படி என்ன தயார்படுத்தலாம் அப்படின்னா, இட்ஸ் த்ரூ ப்ரேயர். எனக்கு அந்த பதம் கொஞ்ச நாள் முன்னமே ஒரு ஆர்டிகிள் வாசித்தேன், ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை. பிலிப்பியர் 4 இருந்து அந்த 4:6 உள்ள அந்த வார்த்தை, இன் எவ்ரிதிங் பை பிரேயர். நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் தயாரா இருக்கணும்
என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், நான் அவரை அறியணும் அப்படின்னா எவ்ரிதிங் நீட் அ ப்ரிப்பரேஷன். The best part of the preparation is by prayer. நம்ம எந்த வேதத்திலையும் சரி, வேதத்துக்கு வெளியிலையும் சரி, எந்த ஒரு தெய்வ மனுஷனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க எக்ஸல் ஆகிறது எதுல, ஒரு காரியத்துல வந்து டிசிப்ளின்டா இருக்கிறது ஒரு காரியம் அப்படின்னா தட் ப்ரேயர், லிசனிங் டு காட், தேவனிடத்துல பலனுக்காக வேண்டுறது, அவங்க இடத்துல என்ன கேட்டாங்களோ அது நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்பது, கதறுவது. இதுதான் திஸ் இஸ் ஹவ். இப்படிதான் வந்து ஒவ்வொரு தெய்வ மனுஷனும் வேதத்திலையும் சரி, வேதத்துக்கு வெளியிலையும் சரி தங்களை தயார்படுத்தி கொண்டாங்க. அநேகர் அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சக்சஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம், தே ப்ரிப்பேர்ட் வெல். அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டாங்க. எப்படி தயார்படுத்தி கொண்டாங்கன்னா ஜெபத்தினால். எவ்ரிதிங் பை பிரேயர், எவ்ரிதிங் பை பிரேயர். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், வேண்டுதல், எல்லாவற்றிலும். நான் வேதத்துல ஒரு சில உதாரணங்களை நான் பார்த்தேன். தேவன் அவங்களை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கிற, அவங்களை ஆசீர்வதித்தாரு அப்படின்னு அவங்களெல்லாம் அவங்களோட உதாரணத்தை பார்க்கும்போது உண்மையிலே சவால் அடைந்தேன். ஒரு சில உதாரணங்களை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுருக்கமா. யோசுவாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவா இவர் மோசே மரித்த பின்பு அவரால் லீடரா நியமிக்கப்பட்டார். தேவன் அதை பேக் பண்ணினார். தேவன் தான் சொன்னார், அவரை நூனின் குமாரனாகிய யோசுவாவை உனக்கு அப்புறம் நீ லீடரா நீ ஏற்படுத்து. தேவன் அவர் அபிஷேகித்தார், அவரோடு கூட இருந்தார். முதல் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து ஜெரிகோ தான் பேட்டில் அவருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் அவர் எப்படி சந்திச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளவாய் தேவனை சார்ந்து இருந்தார், எவ்வளவாய் ஆண்டவரை சார்ந்து. ஜெபங்கிறதுனா என்ன? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா. எப்படி அவர் அந்த அந்த யுத்தத்துக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே சவாலா இருக்கு. நமக்கே நாமளே முதல்ல ஒரு காரியம் நம்மளை செய்ய சொன்னாங்க அப்படின்னா, சபையில இருக்கட்டும் அல்லது ஆஃபீஸ்ல கூட இருக்கட்டும், நம்மள ஒரு காரியம் செய்ய சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோக்கல் நம்ம சர்ச்லேயே எடுத்துக்கொள்வோமே, பிரதர் நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களை வந்து மூப்பர் வந்து நீங்க பிரதர் இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளவா நம்ம வந்து தேவனை போய் சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பேச வராது, என்னை அபிஷேகங்க, எனக்கு வார்த்தையை கொடுங்க. அப்படியே தேவனை போட்டு அப்படியே அண்டி கொள்வோம், அப்படியே பற்றி கொள்வோம். ஒரு ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டுமே, அதுலயுமே வந்து நம்ம இவ்வளவா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை சார்ந்து இருப்போம். அதே போலதான் யோசுவாவும் தேவனை சார்ந்து இருந்தார். நீங்க அவர் அந்த எரிகோ யுத்தத்துக்கு முன்னாடி தேவன் ஆண்டவரே லீடரா நியமிச்சிட்டாங்க. இஸ் எ யங் மேன். அவரும் என்ன பண்றது, எப்படி இந்த ஜனங்களை நடத்துறது, அந்த ஜனங்களை குறித்து எல்லாமே தெரியும். இந்த ஜனங்களை ஹேண்டில் பண்றதே பெரிய யுத்தம். ஆனா அதுக்கு மேல இப்ப எதிரிகளும் இருக்கிறாங்க, அவங்களையும் ஜெயிக்கணும், இந்த ஜனங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும், இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை வச்சுட்டு ஜெயிக்கணும். ஆண்டவரே எப்படி பண்றது ஆண்டவரே, எனக்கு உதவிச்சீங்கன்னு அவர் கதறி இருப்பார். அதனாலதான் தேவன் அவரோடு கூட நீ இதை பண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து எரிகோ யோர்தானை நீ கடந்து போ, நீ சுயத்துக்கு மறிக்கணும், யோர்தானை கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அந்த வெற்றிக்கு முன்னாடி அவர் சார்ந்து இருந்ததுனால சரியான பாதையை காண்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் டை டு செல்ஃப். ஓகே, அந்த சிம்பாலிக்கா அந்த யோர்தானை அற்புதமாக கடந்து போறாங்க. யோர்தானை கடந்து வெளியில வந்த உடனே
14வது 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோர்தானை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பீப்புள் எல்லாருமே அதை கிராஸ் பண்ணிடுறாங்க. ஒரு அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, கிராஸ் பண்ணிடுறாங்க. 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் வந்து அவரை எக்ஸால்ட் பண்றார், அவர் உயர்த்துகிறார். 4:14 யோசுவா 4:14 வாசித்தோம் அப்படின்னா, அந்த நாள் அவங்க வந்து கடந்த அந்த நாள்ல எல்லாருக்கும் ஜனங்களுக்கு முன்பதாக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமஸ்தானத்துக்கு முன்பதாக யோசுவாவை தேவன் உயர்த்துகிறார். எல்லாரும் அவரை குறித்து தே ரிவியர்டு ஹிம், அவருக்கு பயந்தாங்க. அவரு மோசேக்கு எப்படி இது பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவரையும் ஜனங்கள் வந்து கனம் பண்ணாங்கன்னு போட்டிருக்குது 4:14. ஆனா அந்த மனுஷன் அது ஒண்ணு கூட பாதிக்கல. மோசேக்கு ஈக்குவலா அவரை கம்பேர் பண்ணி தான் பேசுறாங்க. யோசுவா அவ்வளவு தாழ்மையா இருந்தார். அவர் ஒண்ணு கூட அது அந்த பெருமை அடையவே செய்யல அவரை. சொல்ல போனா 21 இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜனங்கள் இடத்துல சொல்லுவாரு, இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல அவர் சொல்லுவாரு, யோசுவா 4:21 24 வரை இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி அவர் சொல்றாரு, வெட்டாந்திர வழியாய் 22 வெட்டாந்திர வழியாய் யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் தேவன் என் மூலமா செஞ்சாரு. மோசே மூலமா எப்படி செங்கடலை பிளந்தாரோ, எப்படி செங்கடல் அப்படியே தண்ணி அப்படியே குத்திட்டு நின்னுச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து யோர்தானை கடக்கும் போது இப்படிதான் நடந்தது. வெட்டாந்திர வழியாய் கடந்து வந்தீங்க. மோசே மூலமா செஞ்சது போல என் மூலமாவும் செஞ்சிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவர் சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறிய, ஸ்ட்ராங் ஆல்மைட்டி, அவருடைய கரம் தான் வந்து ஸ்ட்ராங். எப்படி அப்படி நடக்க பண்ணினாரோ செங்கடல்ல, அதே மாதிரி கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர் மட்டும் எங்களுக்கு வற்றி போக பண்ணினது போல இன்னைக்கு அதே மாதிரி அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஏன் மூலமா செஞ்சிருக்கிறாரு எல்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கே கனத்தையும் மகிமையை செலுத்தினார். அந்த பெருமையை அவர் தொடக்கூட இல்லை, அந்த கனத்தை மகிமையும் அவர் தொடக்கூட இல்லை. அடுத்தது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து மறுபடியும் என்ன சொல்றாரு, நீ வந்து சர்க்கம்சிஷன் பண்ணணும், எல்லா புருஷருக்கும் நீங்க வந்து சர்க்கம்சிஷன் பண்ணணும் தேவனிடத்துல கேட்கிற. ஆண்டவர் அப்படி சொல்றாரு, அதை செய்யறாரு, கீழ்ப்படுகிறார். பாருங்களேன், அந்த எரிகோ போருக்கு முன்னாடி எவ்வளவு ஆயத்த வேலைகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது வாசிக்கிறோம் 5:14 5:13 அவருடைய இதயம் அப்படியே தேவனே சார்ந்து இருந்ததான் பார்க்க முடியுது. தேவனிடத்துல எவ்வளவாய் தன்னை ஜெபத்தோடு கூட தன்னை தயார் பண்ணி கொண்டு இருந்தார் அந்த யுத்தத்திற்கு. வாசிக்கிறோம், யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவிச்சேங்க, நான் எப்படி பண்ண போறேன் எனக்கு தெரியலையே. அவருடைய இருதயத்துல அந்த ஜெபத்தோடு கூட ஏறெடுத்து பார்க்கிறாரு. பார்த்தா அவருக்கு எதிரே ஒரு ஆள் வந்து உருவின பட்டயத்தோட நிக்கிறார். உடனே அவர்கிட்ட போறாரு, நீர் எங்களை சேர்ந்தவரோ சத்துருவை சேர்ந்தவரோ? அவர் சொல்றாரு, நான் யாரும் இதுவும் வரல, நான் சேனையின் அதிபதியா, கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்திருக்கிறேன். சொன்ன மாத்திரத்திலே அந்த எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறான்னு பாருங்களேன். அவர் முகங்குப்புற விழுந்து, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன? எனக்கு என்ன சொல்றீங்க? அவனுடைய இருதயத்தில் உள்ள கதறல், அந்த ஜெபம், என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? அந்த உருவின பட்டயத்துடைய ஏஞ்சல் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்கிறார் அடுத்த 6வது வசனத்துல, 6வது அதிகாரம்
6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லிடுறார். அடுத்தது நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியும். பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. 6 தடவை 6 நாள் சுத்துறாங்க. 7வது நாள் மொத்தம் 13 முறை சுத்தி அன்னைக்கு ஒண்ணுமே செய்யாம அந்த எரிகோ கோட்டை விழுந்தது. எனக்கு பெரும் வெற்றி. இட்ஸ் a great victory. 26, 27 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord was with Joshua and his fame was all in the land. தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். அவருடைய பேரு புகழ் எல்லாம் அவ்வளவு பரவிற்று. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. ஜெபத்துல தேவனை சார்ந்து நின்று பெரும் வெற்றியை அவர் பார்த்தார். நமக்கு வேதத்துல நிறைய உதாரணங்கள். எலியா சாதாரண பாடுள்ள மனுஷன், ஆனா அவர் குறித்து நம்ம பார்க்கிறது எல்லாமே அவர் எப்படி தன்னை தயார்படுத்தினாரு. எலியா தன்னை எப்படி தயார்படுத்தினார்னா, எப்பொழுதும் தேவனுக்கு முன்னாடி நின்னார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், அப்படிதான் அவர் தன்னை காண்பிச்சார். அவர் இன்ட்ரடக்ஷனே அப்படிதான். நம்மளை குறித்து ஆவியானவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் நம்ம யோசித்து பார்க்கலாம். என்னை குறித்து ஆவியானவர் எப்படி என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் மற்றவங்கள இடத்துல? என் முன்னாடி நிற்கிறவன் அப்படிங்கிற மாதிரி தேவன் என்னையும் நம்மளையும் குறித்து சொன்னார்னா எவ்வளவு மகிமையா இருக்கும். எலியா அப்படி இருந்துதான் தன்னை தயார்படுத்தி கொண்டார். அவர் அப்படி தேவனுக்கு முன்பதாக நின்று தேவனை சார்ந்து ஜெபத்துல தேவனை சார்ந்து அவர் சொல்றதை கேட்டு அவர் ஒன்னொன்னா செஞ்சு அன்னைக்கு பகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் அவர் அன்னைக்கு துவம்சம் பண்ணார். கர்த்தரே தேவன், அவருடைய நாமமே பெரிது, தேவனே கர்த்தரே உண்மையானவர், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவரே நீரே தேவன் என்கிற இந்த ஜனங்கள் எரியட்டும். அப்படிதான் அவர் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தார் அந்த காரியத்திற்கு. ஜெபத்தினால தேவனுக்கு முன்பதாக நின்று தன்னை ஆயத்தம் பண்ணி தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 நின்று ஆயத்தம் பண்ணி அப்படிதான் தன்னை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவருடைய அழைப்பு, ரகசியம், த சக்சஸ் அதுதான். தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 9 அவர் என்னைக்கு தேவனுடைய பாரத்தை அறிஞ்சாரோ, தேவன் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அறிஞ்ச உடனே தானியேல் 9:3 நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 9:3 he turned his attention towards God to seek the Lord in prayer. அப்படிதான் போட்டிருக்கு. he turned his attention, அவர் தன்னுடைய ஃபோக்கஸ் அப்படியே தேவன் பக்கமா திருப்பிட்டார். to seek the Lord in prayer. ஒரு காரியம் தேவன் நடத்த போறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அது நடக்க போறது. ஐயோ இது நடக்கணுமே, நான் தேவனை தேட போறேன், ஜெபத்துல தேட போறேன். that is how he prepared. அந்த ப்ரிப்பரேஷன் தான் ஜனங்கள் பாபிலோன்ல இருந்து வெளியில போறதுக்கு, எருசலேமுக்கு வர்றதுக்கு பெரிய காரியமா இருந்தது. சிலுவையில நரகத்தை அனுபவிப்பதற்கு முன்பதாக அன்னைக்கு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாள், எல்லா சிஷ்யர்களும் அன்னைக்கு விழுந்து போனாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தாரு, இன்னொரு 11 பேரும் துண்டை காணும் துணியை காணும்னு துணியை விட்டுட்டே ஓடினாங்க. அப்படி ஓடினாங்க. ஏன்? அதுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை தயார் பண்ணி வச்சிருந்தார். எப்படி தயார் பண்ணியிருந்தாருன்னா, ஜெபத்தினால தன்னை தயார் பண்ணி வச்சிருந்தார். கெத்செமனேல அவர் தேவனை சார்ந்து கொண்ட விதம், அவர் பாவத்தை சீரியஸா பார்த்த விதம், இப்படிதான் அவர் ஜெபத்துல தன்னை தயார்படுத்தி வச்சிருந்தார். he prepared himself. ஆகையினாலதான் அந்த நரகத்து வழியாய் அவரால் போக முடிஞ்சது. ஆகையினாலதான் அவரும் நம்மை போல மாம்சத்துலதான் இருந்தார். சிலுவையை தைரியமா எதிர்கொண்டார். ஏன்னா அவர் ரெடியா இருந்தார்.
தன்னை தயார்படுத்தி கொண்டு இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம வரப்போற நாட்கள் நம்ம நடக்க போறது. பட் அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்? நான் எப்படி அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்த போறேன்? இட்ஸ் பை லிசனிங் டு காட். தேவன் இடத்துல இருந்து அவருடைய சத்தத்தை நான் அனுதினமும் கேட்டு, எனக்கு தெரியல வேற எந்த சபைகள்லயும் இந்த மாதிரி காரியங்களை வலியுறுத்துறாங்களா, தேவனிடத்துல கேட்கணும்னு. எல்லாரும் அநேக பிரசங்கிமார் என்னோட தீர்க்கதரிசிகள் தன்னை அழைத்து கொண்டு, நீங்க என்னிடத்துல வாங்க உங்களுக்கு சொல்றேன். ஜனங்களும் போறாங்க. பட் நம்முடைய திருச்சபையில தான் நம்ம கேட்கிறோம். நமக்கு தேவன் அருளி செய்த அந்த மூத்த சகோதரர்கள் மூலமா, அவருடைய இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் மூலமா நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. லிசன் டு காட், லிசன் டு காட், லிசன் டு காட். ஜெபத்தில் அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொண்டு வாழுங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு வாழுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. That is godliness. Gladly letting God to have his own way with me. அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. அப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்ம ஜெயத்தோடு கூட நம்ம போக முடியும். ஆனா நமக்கு இருக்கிற சோதனை, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது மிக 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 தேவனை சார்ந்து அப்படியே அண்டி நம்ம செய்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளுடைய மனத்தாழ்மையை பார்த்து தேவன் நமக்கு கிருபை தந்து நம்ம செய்ய முடியாததை பரிசுத்தாவின் பலத்தினால நம்மளை செய்ய வச்சிருவார். அவர் உண்மையுள்ளவர். ஆனா அதற்கு பின்பு அதுக்கு அடுத்து வருகிற அதே காரியத்தை மறுபடியும் நான் செய்கிற பொழுது நம்ம மைண்ட்ல அன்னைக்கு நான் ஷேர் பண்ணது எல்லாரும் ஆசீர்வாதமா இருந்துன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் சம்திங். 2வது முறை நாம் பண்ணும்போது மறுபடியும் நான் பண்ணுகிற பொழுது தேவனை அதே விதமாய் நாம் சார்ந்து கொள்றோமா? பெரிய யுத்தம், எரிகோ பட்டணம், பெரிய பட்டணத்தை துவம்சம் பண்ணாங்க யோசுவாவும் அவருடைய வீரர்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா அடுத்தது ஒரு சின்ன பட்டணம், ஆயிப்பட்டினம். ஆனா ஆயிப்பட்டினத்துல பெரிய தோல்வி நடந்தது. ஏன் அந்த தோல்வி நடந்தது நமக்கு தெரியும். அங்க ஒரு காரியம், ஏற்கனவே ஆகான் சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதை எடுத்துட்டாரு, திருடி வச்சிருந்தாரு. எஸ், தட் இஸ் ட்ரூ, அது உண்மைதான். ஆனா ஏன் ஆண்டவர் அதை முதல்ல யோசுவாவுக்கு வெளிப்படுத்தல? ஏன் அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க? இந்த ரொட்டீன் சில வேளைகள்ல நமக்கு ஒரு ரொட்டீனே நம்மளை பாதிக்கிற மாதிரி ஆயிடும். நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பெரிய விக்டரி, தேவன் என் கூட இருக்கிறார். அடுத்தது யுத்தம் அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்பைஸை தான் அனுப்புவாங்க, உளவு பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க. மோசே ஆரம்பத்துல இருந்து அதான் பண்ணுவார். மோசே பண்ணினார். எரிகோவுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னமும் உளவு பார்க்கிறவங்களை அனுப்பிச்சாரு, ஸ்பைஸ் அனுப்பிச்சாரு. அதே மாதிரி ஆயிப்பட்டினத்துக்கும் ஸ்பைஸ் அனுப்புறார். எரிகோவுக்கு ஸ்பைஸ் அனுப்பிச்சாரு. ஆனா அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவனை எவ்வளவா சார்ந்து கொண்டார். ஆனா ஆயிப்பட்டினம் வந்தப்போ ஸ்பைஸ் அனுப்பிச்சாரு. உளவு பார்க்கிறவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஏன் அது ரொம்ப சின்ன பட்டணம், அதனால நீங்க எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம், ஒரு 2000 பேர் அல்லது ஒரு 3000 பேர் போனா போதும், 3000 பேர் போனா போதும், சின்ன பட்டணம், எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம். யோசுவா டக்குன்னு ஓகே அப்படின்ட்டார். முதல்ல எவ்வளவோ தேவனை சார்ந்து பண்ணி கொண்டிருந்த மனுஷன் இந்த 2வது காரியத்துல அப்படி தேவனை சார்ந்து செய்தாருன்னு போடவே இல்லை. ஆனா அதனுடைய விளைவு எத்தனை தவறுகள் நடந்தது, எத்தனை பேர் இறந்து போனாங்க.
ப்ரிப்பேர் பண்ணாதனால, தேவனிடத்துல போகாதனால, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவருடைய யோசனை என்னவா இருந்தது தெரியுமா? ஆயிப்பட்டணத்துக்கு எத்தனை பேர் போகணுன்ட்டு இவர் வந்து உளவு ரிப்போர்ட்டை, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கி இவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது? ஆயிப்பட்டணத்தை எப்படி இந்த ஜனங்கள் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வழி என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த காரியம், டேக் ஆல் த பீப்புள் ஆஃப் வார் வித் யூ அண்ட் கோ அப் டு ஆய். நீ எல்லா ஜனங்களையும், சண்டை போடுகிற, போருக்கு ரெடியா இருக்கிற, ஆயுதமா இருக்கிற எல்லாரையும் நீ கூட்டிட்டு நீ ஆய்ப்பட்டத்துக்கு எதிராக நீ போ. தேவனுடைய சித்தம் அது. ஆனா தேவனை சார்ந்து கொள்ளாதனால பெரும் வெற்றி பெற்ற அந்த மனுஷன் இப்போ படுதோல்வி அடைகிறார். ஒருவேளை அன்னைக்கு போய் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நான் இந்த பட்டணத்துக்கு எப்படி போகணும், இதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் ஆண்டவரிடத்துல போய் கேட்டிருப்பாரு என்றால், நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சக்சஸ் நம்மளை எவ்வளவாய் நம்மளை ஒரு ஒரு தேவனை சார்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் அதுல இருக்குது. நாம் எல்லாருமே அதே மாம்சத்துல தான் இருக்கிறோம். யோசுவா எவ்வளவோ காரியங்கள் வெற்றி உள்ள ஒரு லீடர் தான் அவரு. ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு ஃபெயிலியர். அவர் மாத்திரம் தேவனிடத்துல அதே மாதிரி எரியோவுக்கு போனது போலவே ஆண்டவரிடத்துல போயிருப்பார் என்றால், ஆண்டவர் நிச்சயமா முன்னாடியே கூட சொல்லியிருப்பாரு, எப்ப நீங்க இப்ப சண்டைக்கு போகாதீங்க, சபைக்குள்ள ஒரு பாவம் இருக்குது, இந்த பாவத்தோடு கூட நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா தோத்துட்டு தான் வருவீங்க. 2000 பேர் போறது என்னுடைய சித்தம் இல்ல. நீ உன்னுடைய சொந்த மூளை அறிவை வச்சு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நீ காரியத்தை நடத்திட்டு இருக்க. யூ ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் மீ. அதுதான் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தேவனை சார்ந்து ஒரு வெற்றி பெற்ற பின்பு தேவனை சாராதபடிக்கு வாழக்கூடிய ஒரு சோதனை யோசுவாவுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு பெரிய மீட்டிங்ல நம்மளை பேச சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க. அடுத்து ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னா, நான் என்ன ப்ரிப்பரேஷனோட போறேன்? நான் முதல்ல போன அதே ப்ரிப்பரேஷனோட கூட தேவனை சார்ந்து நான் போறேன்னா, அல்லது சின்ன மீட்டிங் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா நான் போறேன்னா, இந்த அபாயம் பிராக்டிக்கலா நமக்கு உண்டு. நான் என்னுடைய ஆபீஸ் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆரம்ப நாட்கள்ல நான் R&Dல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதை வந்து R&Dல இருந்து பிளான்ட் வரைக்கும் நான் எடுத்துட்டு போவோம். லேப்ல சின்ன லெவல்ல பண்ணுவோம். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் மட்டும் ஃபார்ம் ஆகுது, நிறைய குப்பைகளும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும் ரியாக்ஷன் பண்ணப்போ. ஆனா ஒரு சில ரியாக்ஷன் ரொம்ப கிளீனா போகும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா ப்ராடக்ட் வந்து அப்படியே வந்து விழுந்துரும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் லேப்ல பண்ணும்போது. கஷ்டமான ரியாக்ஷனை ஆண்டவரிடத்துல போகும்போது, அந்த பிளான்ட்ல போகும்போது ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இது எப்படி ஆகிலும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இறக்கமா இருந்து இது பண்ணிட்டு. ஆனா அந்த சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் இருக்குமே, இது சிம்பிளான ரியாக்ஷன், இது யார் ஊத்துனாலும் கிளீனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருந்திருக்கு ஆரம்ப நாட்கள் எல்லாம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த மாதிரி சிம்பிளான ரியாக்ஷன் தான் பயங்கர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் என்னை சார்ந்து நீ கற்றுக்கோ, என்னை சார்ந்து செய்ய நீ கற்றுக்கோ, என்னை அண்டிக் கொண்டு செய்ய கற்றுக்கோ. அதுதான் ஆண்டவர் வந்து அந்த நாட்கள்ல எனக்கு ஆபீஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். ஸோ அதே தான் இன்னைக்கு எதுவா இருக்கட்டும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் நான் தேவனை சார்ந்து செய்யணும். யோசுவா அதுலதான் தவறுனாருன்னு நான் கற்றுக்கொள்றேன். நான் கயிறு நீட்டல. அவர் இன்னைக்கு எனக்கும் நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவர் நிச்சயமா வந்து இன்னும் அதிகம் நல்ல கரெக்டா அவர் செஞ்சிருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இல்லை. ஆனா அதுல இருந்து நான் ஒரு காரியத்தை நாமளும் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஓகே, அடுத்தது தேவனுடைய வழியும் என்னங்கிறதையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு.
ஒரு பெரிய ஃபெயிலியர். பட் தேவன் அவருடைய இறக்கத்தினால மறுபடியும் வெற்றி கொடுத்தார். ஆனா மனுஷனுடைய இயல்பு பாருங்களேன், மறுபடியும் அதே காரியத்தை நம்ம செய்ய முடியும். நீங்க 8ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க. நீ மறுபடியும் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க வந்து அடுத்த ஒரு வீரர்கள், அடுத்த ஒரு தேசத்தை அவங்க ஜெயிக்கணும். ஆனா கொஞ்சம் தூர தேசத்துல உள்ளவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த ஜனங்கள் வந்து பயங்கரமா வராங்க, நம்மளை அழிச்சிடுவாங்க, எல்லா தேசத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளையும் காலி பண்ணிடுவாங்க, நம்ம எப்படியாயிலும் போய் இவங்களை எப்படியாயிலும் நம்ம வந்து இவங்க காலில் விழுந்தாவது நம்மளை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபியோனியர்கள் வராங்க. வந்து வஞ்சனையாய் வந்து பேசுறாங்க, நடிக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே நம்பிட்டாங்க. அவரும் நம்பிட்டாரு, யோசுவாவும் நம்பிட்டாரு, மூப்பர்கள் எல்லாருமே நம்பிட்டாங்க. அங்க ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம் 9:14. நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். 9:14 the men of Israel 9:14 இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் 2 முறை கண்டினியூஸா 2 முறை தப்பு பண்றார். இப்பவும் தேவனை சார்ந்து கொள்ளல, தேவனுடைய வார்த்தையை கேளாமல். தேவன் அனைவருடைய தப்பிதங்களையும் வேதத்துல தெளிவா எழுதி வச்சிருக்கிறார், நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஆனால் தேவன் இரக்கமா இருந்தார். அதுக்கப்புறம் ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து யோசுவா கற்றுக்கொண்டு இருப்பார்னு நினைக்கிறேன். தேவனையே சார்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா சண்டையிலும் தேவன் அவரோடு கூட இருந்து அதிகமான வெற்றி மேல் வெற்றி. 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசுவா 12ல பெரிய லிஸ்டே போட்டிருக்கும். யோசுவா எத்தனை ராஜாக்களை வெற்றி கொண்டார். 9ஆம் வசனத்துல இருந்து 12:9 இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரிகோ ராஜாவில இருந்து கடைசியில 31 ராஜா. 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிங் ஆஃப் திர்சா ஒன் இன் ஆல் 31 கிங்ஸ். ஆனா அதுல ஒரு சோகம் என்ன அப்படின்னா அதுல ஒரு ராஜாவோட பேர் இல்லை. எந்த ராஜாவோட பேர் இல்லை அப்படின்னா கிபியோனுடைய ராஜா பேர் அதுல இல்லை. ஏன்? ஒரே காரணம், தேவனை சார்ந்து கொள்ளாம இருந்ததுதான், தேவனுடைய சத்தத்தை கேட்காம இருந்ததுதான். எவ்ரிதிங் பை பிரேயர். எல்லாவற்றிலும் தேவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு பெரிய எதிரி அந்த ஆங்கிலத்துல அந்த வேர்ட் சொல்லுவாங்க, காம்ப்ளசன்சி. ஒரு மெத்தனம், ஒரு ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி மாதிரி. நமக்கு இனிமே ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜி, ஒரு காம்ப்ளசன்சி. தேவனை கேட்க வேண்டாம், நமக்கு தான் தெரியுமே, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார் என்றால் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு நான் இந்த தவறை நான் செய்வேன் என்றால், நான் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்காமல் இருப்போம் என்றால் சபையை பாதிக்குது. குடும்பத்துல தலைவனா இருக்கிற நாம் புருஷர்களா இருக்கிற நாம் அப்படி இருப்போம் என்றால் அது நம்ம குடும்பத்தை பாதிக்கும், சபையை பாதிக்கும். ஜனங்கள் மரித்து போனாங்க ஆயிப்பட்டினத்துக்கு விரோதமாய் இஸ்ரவேல் சண்டைக்கு போகும்போது 36 பேர் அன்னைக்கு இறந்து போனாங்க. ஜனங்கள் மரித்து போனாங்க. காரணம் ஆகான் செஞ்சது மாத்திரம் இல்லை, அந்த லீடர் தேவனை சார்ந்து கொள்ளாம. தேவன் என்ன சொல்றாரு, யோசுவாவை நம்ம விரல் நீட்டல, ஆனா அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.
பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான் அவங்களுடைய மனதில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அநேகருடைய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கும், சிலுவை பாதையில் நாம் நடந்து போவதற்கும், அதை ஜெயத்தோடு கூட நாம் நடந்து போவதற்கும் நமக்கு இந்த காரியம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அதை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்றது, அதை நாம் பழகிக்கொள்வோம். நமக்கு இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் பரிசுத்தாவினால் நிறைகிற பொழுது, வேதத்தை நாம் திறந்து நம்மளோட தியானிக்கிற பொழுது, தேவன் எவ்வளோ நம்மளோடு கூட பேசுறாரு, பேச முடியுமே, அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமே. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரை, அப்படிதான் புது உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஆள்ல இருந்து சிறிய ஆள் வரையில் சொல்லல, சிறியவன் முதற்கொண்டு யார் வேணாலும் நம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமே, அவருடைய சமூகத்துக்கு நான் போக முடியுமே. எவ்வளவு விடுதலையா நான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நான் போய் ஆண்டோடு கூட நான் இருக்க முடியுமே, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியுமே. தட் இஸ் godliness, gladly letting God to have his own way with us. அதுக்கு நான் சத்தத்தை கேட்கணும். அவர் அறிகிற அறிவில வளருவதற்கு, நான் அவரை அறிந்து கொள்வதற்கு நான் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவர் என் கூட பேசுறத நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை தயார்படுத்தி கொள்வோம் என்றால், in everything by prayer நம்ம தயார்படுத்திட்டோம் அப்படின்னா, மனுஷர்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை தயார்படுத்தி கொண்டோம் என்றால், நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை கடந்து போக முடியும். இயேசு கிறிஸ்து நம்ம சபையில நம்ம திரும்ப 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 சகோதரன் அப்படின்னா வலியுறுத்தி தான் நம்ம கேட்டிருப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து அநேக முறை சகோதரன் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையின் ரகசியம், ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கைன்ற ரகசியம், ஒவ்வொரு நாளும் தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவர் அப்படிதான், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, பிதாவே நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க. அதனாலதான் அவர் சந்தோஷமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சிலுவை வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, மூஞ்சில காரி துப்புனாலும் சரி, அவர் அசைக்கப்படாமல் இருந்தார். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருந்தார். அதனால அந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம். தேவன் நம்ம எல்லாருக்கும் கையளித்திருக்கிறார். அது மாத்திரம் நான் உணர்ந்து, தேவை உணர்ந்து நான் ஒரு டிசிப்ளின்டா நம்ம அதை செய்வோம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை go leaps and bounds. நம்ம வளர்ச்சி அபரிவிதமா இருக்க முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ரகசியம் அப்படின்னா அதுதான். அவங்க தேவன இடத்துல அதிகமாய் கேட்டிருப்பாங்க, பேசுவாங்க, அவர் சொல்றத அப்படியே செய்யறதுக்கு பிரயாசப்படுவாங்க. they were not perfect. அதுதான் எனக்கும் உற்சாகத்தை தருது. அது நம்ம ஒவ்வொருவருக்கும் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், சவாலிடட்டும். அந்த தேவனோடு கூட இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் வருவோம். பரிசுத்தாவினால் நிறைந்த அந்த வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, வேதத்துல தந்த எல்லா மாதிரிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மெய்யான தேவபக்தி ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில யூ ஷுட் ஹேவ் த வே லார்ட். சந்தோஷமா நீர் உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய காரியங்களை நீர் திட்டம் பண்ணினது எங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். எங்களுக்கு உதவிச்சுங்க. நம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு வாழணும். இயேசுவை போல எத்தனையோ உதாரணங்களை பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க எல்லாம் எவ்வளவாய் உங்களுக்கு முன்பதாக நின்று அவங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆண்டவரே. ஆனா எப்போ அதை விட்டாங்களோ, எப்போ உங்க சார்ந்து கொள்ளாம இருந்தாங்களோ ஆண்டவரே, அவங்க அடைந்த தோல்வியும் பார்த்த ஆண்டவரே. யோசுவா, ஈவன் எலியா கூட ஆண்டவரே, அவர் கூட ஆண்டவரே தைரியமா நின்றவர், முன்பதாக நின்றவர். ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்து என்று வந்த பொழுது ஆண்டவரே, அவர் உம்மிடத்துல வரல, அவர் பயந்துட்டார், முன்பதாக நிற்கல.
படுத்துட்டார். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு மாதிரியா வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க என்னுடைய தேவையை நான் உணர்ந்திருக்கட்டும். இது ஏனோ தானமோ வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வேதத்தை வாசிக்க வேணாம் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். நாங்க என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க அறிந்து கொள்ளணும். அதை நாங்கள் கேட்கணும் அனுதினமும். எனக்கும் எங்களுக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. ஒரு வெற்றி எங்களை பெருமையிட சேர வேண்டாம், அது ஒரு காம்ப்ளசன்சியை கொண்டு வந்துட வேணாம் ஆண்டவரே. தயவா எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவிச்சேன். எப்பொழுதும் அந்த தேவையை உணர்ந்து நாங்கள் வாழட்டும். நீ வருது வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் அந்த மாம்சத்தில் இருக்கிற நாட்கள் மட்டும் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழட்டும், உமக்கு முன்பதாகவே நிற்கட்டும். எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரே பக்கமாய் திரும்பி ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் உண்மை தேடுவதற்காகவே இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படியா நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளட்டும், ப்ரிப்பேர் பண்ணட்டும். உடைய வருகைக்கு எங்களை அப்படியே நாங்கள் தயார்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சிங்க. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே அவங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தயவா இறங்கி உதவிச்சாங்க அங்கே இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே. தேவனே, உமக்காய் ஆண்டவரே அவங்க பெரிய காரியங்களை செய்வதற்கு நீங்க உதவிச்சிங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம் மகிமைப்படும்படியா நீங்க காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இறக்குமாறும் உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.